வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். என்ன சார் நீங்க 2, 3 வீடியோவா அஸ்ட்ராலஜி ஹிஸ்டரிய பத்தி சொல்றீங்க அப்படின்றீங்க. திரும்பவும் நான் இந்த வரலாறு ஒரு 5 அல்லது 10 வீடியோ போடணும்னு வச்சிருக்கேன் தொடர்ச்சியா. ஏன்னா தெரிஞ்சுக்கங்க மக்கள். புக்கு படிக்கிறவங்க படிக்கட்டும். எங்க ஜோதிட ரீதியாக தெரியக்கூடியவங்க இப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய ஜோதிடர்கள் எனக்கு இதுல வந்திருக்காங்க. அதாவது Facebookல எல்லாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் அஸ்ட்ராலஜினா என்னன்னு. ஏன்னா எத்தனை பேர்ட்ட எவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னு தெரியாது. வரலாறு நூல் போடுவோம். ஜோதிடத்தை இந்தியாவுல இங்க இருக்கக்கூடிய சமய நம்பிக்கை அத்தனையுமே ஜோதிடத்தை நம்பும். இந்தியாவுல தோன்றின ஜோதிட சமயங்கள் அது வேத மதமா இருக்கட்டும், பௌத்த மதமா இருக்கட்டும், சமண மதமா இருக்கட்டும், அதன் பின் வந்த சைவ மதம், வைணவ மதம், சீக்கிய மதம். இவங்க 6 பேருமே இந்தியாவுல தோன்றிய மதங்கள். இந்த 6 மதங்கள் வேற தனித்தனிங்க. சைவத்துக்குள்ளதான் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகர் வருவாரு. அதுக்குள்ளேயேதான் சாக்தம் வரும், கௌமாரம் வரும், கௌமாரம் முருகன் வரும், காணாபத்தியம் வரும். சண்மதம்பாங்க. சண்மதம் இதுதான் சண்மதம். இதுக்குள்ள இருக்கிற பிரிவு சண்மதமும் சேர்ந்து ஒரு மதம் சொல்றதெல்லாம் ஏற்புடையது இல்லைங்க. அவங்கவுங்களுக்கு வணக்க முறை வேற, வழிபாட்டு முறை வேற, தத்துவம் வேற, சாத்திரம் வேற. அது ஒரு பக்கம். அது இன்னொரு நாளைக்கு விளக்குவோம். இது என்னன்னா, இவங்க இந்த ஜோதிடத்தை நம்புறாங்க. பட் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தியரும் இதை ஏத்துக்கல அப்படின்றது சொல்லாக இருக்கும். ஏன்னா இது உண்மையிலே உருவாக்குனது இன்னைக்கு இஸ்லாமா இருக்கக்கூடிய இந்தோ ஈரானியன்ல தான் இது உருவானது. அவங்கதான் இதை உருவாக்குனாங்க. இப்பதான் அவங்க இஸ்லாத்தியரா மாறி இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பின்னாடி மாறி இருக்கலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்க எல்லாம் இதெல்லாம் நம்பி இருக்காங்க. நிறைய உருவாக்கி இருக்காங்க. சால்டியன்ஸ், பபிலோனியன்ஸ். அதை கொண்டு போய் வச்சு படையெடுப்புல அவங்கள வென்று வந்த கிரேக்கர்கள் இதை நிறைய பிரிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை பார்த்திருக்காங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது வெளிநாட்டுல முழுமையாக உருவானது. இந்தியர்கள் மைக்ரேட்டட் பீப்புள் கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் அதை ஆரம்பமா வச்சு இவங்கெல்லாம் இதெல்லாம் கிரேக்க ஜோதிடம் எல்லாம் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு எல்லாமே ஜோதிடம் புதிதாக உருவாகுது. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல யமன தாட்சிகம்னே ஒரு நூல் இருக்கிறதாக சொல்லுவாங்க கிரேக்க நூல்கள்ல. பட் அது இன்னைக்கு இல்ல. அந்த மாதிரியான ஜோதிட நூல்கள்லாம் இருக்கு. அதை வச்சு சொல்லிட்டு வர்றாங்கன்னு வைங்க. வந்தாலும் ஜோதிட கலை என்னமோ வளர்த்து நல்ல பிரிவா வளர்த்தது இந்தியர்கள். அது வரலாற்று அமைப்புகள்ல பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் நூல் தான். வேற எந்த லாங்குவேஜ்லயுமே கிடையாதுங்க. சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் மொழிபெயர்க்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா, தமிழ் சித்தர்கள் ஜோதிடர்களை உருவாக்குனாங்க. தமிழர்களுக்கு ஜோதிடம் சொல்லும் போதுதான் அதை நான் மறுக்கிறேன். 1% கூட தமிழன் ஜோதிடம் பார்க்கல. சகுனங்களை பார்த்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல காட்டு வழி பயணத்துக்கு சகுனம் இல்லைன்னா நீங்க போகவே முடியாது. மனிதன் நிமிர்ந்து நடந்தெல்லாம் போக முடியாது. குனிஞ்சு பார்த்து தான் நடந்து போகணும். 2வது ஒரு ஆளா போகவும் முடியாது. காட்டு விலங்குகள் எல்லா பக்கமும் இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ஊருக்கும் சைவ கோயில் கட்டினது, ஒவ்வொரு ஊருக்கும் விசேஷமா வைணவ கோயில். 2 மதமுமே தமிழன் கண்டுபிடிச்சது. தமிழ் மதம் முருகர் வழிபாடு மாத்திரம் அல்லைங்க. சைவ வழிபாடும் தமிழர் மதம் தான். இந்த வைணவ வழிபாடும் தமிழர் மதம் தான். அதுக்கு அந்த புக்குகளே தமிழ்ல தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிறவங்க கோயில்ல இருந்துகிட்டு என்னமோ நான் பஸ்தோத்திர நாமாவளி சொல்றேன்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்களே தவிர, அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தமிழ் பண்டிதர்கள், பெரியோர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. தமிழர்கள் தான் அதை விடுவோம். அப்ப ஜோதிடம் வளர்தானா? வளரல. ஜோதிடம் எல்லாம் இங்க கிடையாதுங்க. ஜோதிடம் இங்க வந்ததே 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி. ஒரு குரூப்பினர் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய பல நூல்கள்ல சான்ஸ்கிரிட்ல இருந்து தமிழ்ல மணிப்பிரவாளமாகவும் பிறகு பெரிய அழகான தமிழாகவும் கவிகளாக இருக்கிறத அதை தெளிவுரையாக விளக்கம் போட்ட பின்னாடி வருதுங்க. ஒரு 100, 150, 50 வளர்ச்சியே வருதுங்க. அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. இறை பக்தி, இறைவன் தான் எல்லாத்தையும் சொல்றாரு செய்யறாருன்னு சொல்லியே வாழ்ந்த சமூக நம்பிக்கை உடைய அற்புதமான மனிதர்கள்ங்க. அப்படி வர்றப்ப இதுக்கெல்லாம் வெறும் கண்ணுல தாங்க பார்த்து இந்த கோள்கள் வட்டத்தவே பிரிக்கிறாங்க. ஒருவர் கேட்டார், வட்டமாக எப்படி பிரிக்கிறாங்க? ஏத்தாப்புல பாக்குறப்ப மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அது அப்படியே மேல வருது.
திரும்ப அங்கிட்டு போய் மறையுது. அது ரெண்ட கணக்கா நைட்டு முழுதும் முழிச்சு பார்த்தா தெரியுமுங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதே கோள்கள் வந்து அப்படியே நகர்ந்து போய் அங்கிட்டு போய் நிக்கும். கோள் நகரல. அதனுடைய நகர்வு வந்து குறைவுதான். ஆனா பூமியினுடைய நகர்வு அதிகமா இருக்கனால உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒரு விஷயம்தான். வரலாறு அப்படிங்கிறதுல வந்து நம்ம கவனமா இருக்கணுங்க. பொய் சொல்லிக்கிட்டே போயிடக்கூடாது. அதாவது தெரியலைங்கிறதுக்காக எல்லாரும் சித்தர்களுடைய கண்டுபிடிப்பெல்லாம் மருந்த கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொன்னா சாப்பிட்டு பார்த்து இந்த மருந்து இந்த நோயை குணப்படுத்தும்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மெய்வழி சிந்தனைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல அவர்கள் கொஞ்சம் அறிவு ஜீவியாக நாம் வாழ்வதற்கு உண்டான வசதிகளை மெய்யியல் நோக்கிலையும் வாழ்வியல் நோக்குல மருத்துவ சிந்தனையும் கண்டுபிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஜோதிடத்தை அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பெரிய கணிதம் வேணும். இந்த கணிதம் தெரிஞ்சவர் ஜோதிடர் சித்தர் பேர்ல நூலை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஒரு ஜோசியர். வழக்கம் போல நூல்களை எழுதிட்டு சான்ஸ்கிரிட்ல மகரிஷிகள் பேரை போடுவாங்க. பிறகு பராசர ஓரா சாஸ்திராம்பாங்க. அவருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அந்த நூல்லாம் ரொம்ப அற்புதமான ஜோதிட நூல். பல விஷயங்கள் இன்னைக்கு பொருந்தாட்டினாலும் தொடக்கத்துல அது அற்புதமான நூல் தான். அங்க இருந்துதான் நம்ம பார்க்கக்கூடிய விம்சோத்திரி திசான்னு 120 ஆண்டு திசாவே எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வேற எந்த நூல்லையுமே நமக்கு ஆதாரம் காட்ட முடியாதுங்க. அங்கதான் அதை எப்படி பிரிக்கணும்னு சொல்லி 32 தசாக்கள் அதுல பேசியிருப்பார். அதுல இருந்து ஒரு தசா அந்த விம்சோத்திரி தசாவை எடுத்து நம்ம பார்க்கிறோம். இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளவோ ஆய்வுகள், எவ்வளவோ சிந்தனைகள், எவ்வளவோ யோசிக்கிறாங்க. பட் ஜோதிடருக்கு கௌரவம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது இவங்க வந்து மாற்று வழி சிந்தனையை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா ஜோதிடர்கள் மதிப்பு பெற்றிருப்பார்கள், மரியாதை பெற்றிருப்பாங்க. இவங்க மாற்று வழி சிந்தனையை சொன்னதுனால வந்த விளக்கம் விவகாரம் என்னன்னா, அது பொய்யா போகுதுல்ல. கோயில்ல போய் வணக்கம் போடுங்க உங்களுக்கு எல்லாம் மாறிடும்னா மாறல, கஷ்டப்படுறான். அதே எத்தனை ரூபா கொடுக்கணும்னாலுமே பிரச்சனையில சிக்கி இருக்கிறவங்க நோயின்னு வந்த பின்னாடி எத்தனை ரூபா செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல போய் அதை தீர்க்கக்குண்டான வழியை பார்த்து தீர்க்கிறாங்க, இல்ல சேர்ந்துடுறாங்க, மேல போயிடுறாங்க. அது ஏதோ ஒண்ணு. இங்க அது ரெண்டுமே கிடையாதுங்க. இப்ப செய்யறோம் உங்களுக்கு எல்லாம் நல்லா வந்துரும்னா நல்லா வரலையே. எல்லா பிரச்சனைகளும் இவர் ஜாதகப்படிதானே கோள்களுடைய அமைப்புல நாங்க என்ன சொல்லியிருக்கோமோ அதுதானே நடக்குது. அந்த நடைபெறக்கூடிய விஷயத்த நம்ம என்னதான் செய்யறது? மாற்றி அமைக்கல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜோதிடமே பொய்ன்னு மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நான் யாரு, நான் எப்படி செயல்படுவேன்னு இந்த கோள்கள் தாக்கங்கள்ல சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா, இனி அதை சொல்லியிருந்தான்னா நல்லா இருக்கும். படிக்கல, பாதி படிச்சிருப்பாரு, பாதி படிக்கல. ஒரு 4 பாட்டை பாடுறத நாங்கள் வந்து கவி வழி வந்த ஜோதிடர்களும் 10 பாட்டை யாருக்கு புரியும்? கேட்டவருக்கு ஜோதிட பாடல் புரியாது. சொன்னவரு என்னத்தையாவது அந்த நேரத்துல சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தோம். 7 நாட் சனின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. 7 நாட் சனியை பேசுவான். கண்ட சனின்னு இல்ல, அஷ்டம சனின்னு இல்ல, அர்த்தாஷ்டம சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி எல்லாம் பொய். சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை ஏமாத்திருக்கு 100 வருஷமா இந்த ஜோதிட உலகம். ரொம்ப பெரியவங்க போனாலும் என்ன 7 நாட் சனி சொல்லுவீங்களேன்னு ஒரு நாள் கூட நான் அது சொன்னது கிடையாது. என்னுடைய 40 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஜோதிட அனுபவத்துல ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினதே கிடையாது. எனக்கும் சரி, என் கஸ்டமர்களுக்கும் சரி. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உண்மையிலேயே அங்க என்ன நடக்குது? ஜோதிடத்தினுடைய பலன்கள் இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஜோதிட சாத்திரத்துல 12 ராசிகளை உருவாக்குறாங்க சால்டியன்ஸ். அதை வந்து ரொம்ப அழகாக உருவாக்குறாங்க கிரேக்கர்கள். அவங்களுடைய வணிக போக்குவரத்து மற்ற போக்குவரத்துல இந்தியாவுக்குள்ளேயும் ஜோதிடம் வருது. அதை இவங்க டெவலப்பும் பண்றாங்க. 18 சித்தாந்த நூல்கள்னு ஒண்ணு சித்தர்கள்னு சொல்லிடுறாங்க. அது கிடையாது. அவங்க சித்தர்கள் பேருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சித்தாந்த நூல்கள் இருக்கிற பூரா ரிஷிகள் பேரா இருக்கும். அப்படி ஒண்ணு சொல்லி வச்சிருக்காங்களே தவிர அந்த புக்கெல்லாம் எதுவும் நம்மகிட்ட இல்லைங்க. அந்த 18 சித்தாந்தங்கள் பூராமே நம்மகிட்ட கிடையாது. இருக்கிறது வேற. இந்த இதை வந்து எடுத்து சொல்லணுங்க. எனக்கு வந்து ஒரு வருஷம் நல்ல ஆய்வு ஏற்கனவே கொஞ்சம் ஆய்வு செஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு எடுக்கலாம். நேரம் கிடைக்கலைங்க. வாழ்வியல் போராட்டங்கள், மக்கள் வர்றாங்க, மக்களுக்கு பதில் சொல்லணும். குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். எல்லாம் சொல்றப்ப என்ன செய்யறது? நமக்கும் வாழ்க்கைக்கு பணமும் தேவை. ஏன்னா நம்மளால இன்னைக்கு வரைக்கும் கடனாளி தாங்க. நாங்க அதுக்கெல்லாம் நல்லா 6ஆம் பாவம் லக்னத்துல இருக்கு, கடன் வாங்கிடக்கூடாதுன்னே 30 வயசு வரைக்கும் பொறுத்திருந்தேன். பட் 31 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க கடன். இன்னைக்கு 64 முடிஞ்சிருக்குங்க. முடிஞ்சு இன்னைக்கு நான் கடனாளி தாங்க.
அதை கட்டுறது இதை கட்டி இப்ப உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கூட ஒரு 2600 ஒரு டியூல கட்டினேன். வேற வழி கிடையாதுங்க. வாழ்வியல் அமைப்புல சிக்கிக்கிட்டு இருக்க மனிதர்கள் ஆய்வு சிந்தனைகளை போகும்போது ஆய்வுன்னா அது முழுக்க முழுக்க ஆய்வா அழகா ரிப்போர்ட் பண்ணணுங்க. அது பண்ண முடியாத காரணத்தினால கொஞ்சம் இருக்குங்க. இந்த வரலாறுகளை சொல்லிட்டு வரேங்க, கேளுங்க. இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரலாறுல தமிழ் உலகத்துக்கு ஜோதிடம் இல்ல, வடக்க இருந்து வந்தது. வடக்க இருக்கிறவங்களுக்கு அங்கிட்டு இருந்து மேற்கு இருந்து வந்த ஜோதிடங்க, மேற்கு நாடுகள்ல இருந்து வந்ததுங்க. நன்றிங்க.